மக்களே இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிஎம் இன்றைக்கி ஒரு விளாக் எடுத்திருப்பார். பஸ்ஸில் போகும்போது அப்படியே ட்ராவல் பண்ணி ஒரு விளாக் எடுத்திருப்பார். இது சூப்பர்ண்ணே, மாசாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறது ஒரு ஆங்கிளாக இருந்தாலும் இதற்கு பின்னாடி வேறு ஒரு பாயிண்ட் இருக்குங்க. அந்த வேறு ஒரு பாயிண்ட்டை இந்த வீடியோவில் நம்ம பேசலாம். இந்த பக்கம் தெரியும் பார்த்தீங்கன்னா திருமாண்ணே இப்படி ஒரு குத்து குத்துறாரு, இப்படி ஒரு குத்து குத்துறாரு. இது ரெண்டையும் பார்த்துட்டு விஜய் என்ன அப்படி ஓஹோ சரி 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 அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்காரு. இந்த சிரிப்புக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம ரெண்டாவதாக பார்க்கலாம். மூணாவது, உள்ளாட்சியில் ஏகப்பட்ட பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. இந்த நியூஸ் பார்த்துருப்பீங்க, த்ரிஷாவோட ஃபோட்டோ வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா. இதை பற்றி நான் வேற ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் ஷேர் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நாலாவது, ஏவா வேலு, செந்தில் பாலாஜி, இந்த மாதிரி ஒரு சில பேரோட வீடுகளில் அவங்க சொந்தக்காரங்க வீடுகள்லாம் ஏதோ ரைடு போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது இல்லை. இது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 4 மிக முக்கியமான செய்திகள் ஒன் பை ஒன்னா தெளிவாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ள போலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, இப்போ முன்னாடிலாம் ஒரு அரசு நிகழ்ச்சி இல்லை ஒரு விஷயத்தை தொடங்கி வைக்கிறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, வருவாங்க, பச்சை கொடி காமிப்பாங்க, அல்லது அந்த பட்டனை வச்சு இப்படி அமுக்குவாங்க, அதை அப்படியே திறப்பாங்க, அப்படியே போயிடுவாங்க. இவ்வளோதான் நடக்கும். ஆனால் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இப்படி பண்ண வேணாம், நம்ம சம்பிரதாயத்துக்கு அரசியலுக்கு வரல, நம்ம இன்வால்மெண்ட்டோட அந்த மக்களுக்கு சேவை செய்ய அரசியலுக்கு வந்திருக்கோங்கிறது அவருக்கு நல்லா தெரியுதுங்க. அதனால தான் ஒவ்வொரு அரசு நிகழ்ச்சியுமே அவர் இன்வால்மெண்ட்டாகவே ஒரு சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜீப் ஓட்டினார் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கும். அவர் ஓட்ட வேண்டிய அவசியம் இல்லைங்க, அவர் தன்னுடைய இன்வால்மெண்ட்டை இந்த கவர்மெண்ட்ல காமிக்கிறார் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண்கள் சிறப்பு படையில் அந்த அணிவகுப்பு அத்தனையுமே ஏற்றுக்கிட்டு அதுலேயும் ஜீப் ஓட்டி ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வருவாப்பில். இதையும் கடந்து நீங்கள் போனீங்கன்னா நேற்று சிடிஆர் அண்ணா ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருப்பாங்க. 400 பேருக்கு பணி நியமன ஆணை நம்ம கொடுத்தோம், 400 பேருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய தேவையில்லை, ஒரு 10 பேருக்கு கொடுத்துட்டு போங்க, மிச்சத்தை நாங்கள் கண்டினியூ பண்ணிக்கிறோம் தான் நாங்கள் சொன்னோம். இருந்தாலும் அவர் 400 பேரும் முதல்ல கவர்மெண்ட்டுக்கு வராங்க, கவர்மெண்ட் வேலைக்கு வராங்க, 400 பேரையும் நானே வரவேற்கிறேன்னு சொல்லி 400 பேருக்கும் அவர் கையிலே பணி நியமன ஆணை கொடுத்துருப்பாரு. அங்கே சில கியூட்டான பல மூமெண்ட்ஸ்லாம் நடந்துச்சு. தன்னுடைய இன்வால்மெண்ட்டை ஒவ்வொரு இடத்துலையுமே காமிச்சிட்டு இருக்காங்க. இதையும் நீங்கள் கடந்து போனீங்கன்னா இன்னைக்கு இவர் பஸ்ஸில் என்ன பண்ண போறாரு, ஏதோ பண்ண போறாருங்கிறது காலையிலே எனக்கு தெரியும், பட் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இன்னைக்கு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா பெரம்பூர் பஸ்ஸாக பார்த்து அந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்து டிக்கெட் எடுத்து அந்த பஸ்ஸில் இருக்கிற கண்டக்டர், டிரைவர் இவங்க கூட ஒரு இணக்கமான சூழலை உருவாக்கி அழகாக அப்படியே டிராவல் பண்ணி அதை ஒரு வீடியோ எடுத்து ஒரு சிஎம்ஏ ஒரு அரசு நிர்வாகத்தில் இவ்வளவு இன்வால்மெண்ட்டாக இருந்தால் மற்றவங்க எவ்வளவு இன்வால்மெண்ட்டாக இருப்பாங்க. இப்போ ஒவ்வொரு அமைச்சருமே அவ்வளவு இன்வால்மெண்ட்டாக இந்த கவர்மெண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் வேலை பார்த்த அத்தனை பேரையும் பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கே ஒரு எக்ஸைட்மெண்ட் வருது. எப்படி சிடிஆர் மின்சாரத்துறை எப்படி மாற்ற போறாரு, அப்புறம் டாஸ்மார்க் எப்படி விக்னேஷனை மாற்ற போறாங்க, அறநிலையத்துறையில் என்ன பண்ண போறாங்க ரமேஷ் அண்ணன், இந்த பக்கம் தெரியும் பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையில் குழந்தைகளுக்கு என்ன பண்ண போறாங்க நம்ம ராஜ்மோகன் சொல்லி அவ்வளவு இன்வால்மெண்ட் ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு துறையும் ஒவ்வொரு அமைச்சர் என்ன பண்றாருங்கிறத கவனிச்சு பார்க்குற அத்தனை பேருக்குமே அந்த இன்வால்மெண்ட் தொத்துக்குது. அதே மாதிரி தான் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் அவருக்கும் இந்த கவர்மெண்ட் மேல ஒரு இன்வால்மெண்ட் இருக்கிறதுனால தொடர்ச்சியா தன்னுடைய இன்வால்மெண்ட்டை காமிச்சுக்கிட்டே இருக்கார். இது சும்மா இதை பண்றாரு அதை பண்றாரு அப்படி கிடையாதுங்க. அவர் நான் முழுக்க எத்தனை இன்வால்மெண்ட் சொல்லியிருப்பேன், அது உண்மையான இன்வால்மெண்ட். அதனால தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது நான் ஷேர் பண்ண வேண்டிய முதல் விஷயம். இதிலே லேயராக ரெண்டாவதாக பிரித்து ஒரு விஷயம் சொல்கிறேன். தமிழ்நாடு அரசு அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குங்க. போன ஆட்சியில் இதே நான் இன்ஃபர்மேட்டிவ் டைரிங்கிறனா இதே சேனலில் ஒரு வீடியோ இருக்குது, நான் சைடில் கூட போடுறேன். ஏன் அரசு போக்குவரத்து கழகம்னு போடுறீங்க, தமிழ்நாடுன்னு ஏன் போட மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை நம்ம கேட்டிருப்போம். நம்ம எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆக்ரோஷமாக கத்தி பேசியிருப்போம். இப்போ நம்ம ஆளுங்கட்சியாக மாறிட்டோம். நம்ம கவர்மெண்ட்டில் இப்போ நம்ம 300 பேருந்து வாங்கியிருக்கோம், அந்த விஷயத்தை நம்ம செஞ்சுருக்கோம். இப்போ நம்ம எப்படி இதை பண்ணுறோங்கிறத நான் கவனிக்க மாட்டேன். நான் கவனிச்சு பார்க்கும்போது 300 பேருந்துமே தமிழ்நாடு அரசுன்னு இருக்குங்க. இதோட ஒரு தாவேக்கா தொண்டனா எனக்கு என்ன தேவை இருக்கு சொல்லுங்க. என் அண்ணன் நான் கோரிக்கை வைக்கிறதுக்கு முன்னாடியே போன ஆட்சியில் நம்ம தோழர்கள் நிறைய பேர் இதற்காண்டி சண்டை போட்டாங்க, நாம் தமிழர் கட்சியினர் சண்டை போட்டாங்க. அந்த சண்டைகள் அத்தனையும் பார்க்கும்போது அவர் கவனிச்சிருப்பாரா என்னங்கிறது எனக்கு தெரியல. கரெக்டாக தமிழ்நாடு அரசு அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. போன ஆட்சியில் என்ன சாக்கு சொன்னீங்க, இடம் பத்தாது, அது பத்தாது, இது பத்தாது சொல்றீங்க. எனக்கு உங்க மேல நம்பிக்கையே இல்லை. இன்னைக்கு மின்சார வாரியத்தை சார்பாக வெள்ளை வெளியிட போறாங்க. அதே மாதிரி போக்குவரத்து கழகத்திலையும் வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நான் சொல்ல வர்ற மிக முக்கியமான பாயிண்டா இருக்கு. ஏன்னா ஒரு சில டெண்டரை ஏதோ ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லி ரத்து பண்றாங்க. ஆனா அந்த செய்தி வேறமாய் கடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. நீங்க வெள்ளை அறிக்கையா இந்த மின்சார வாரியத்தில் பண்ண மாதிரி போக்குவரத்து துறையில இந்த மாதிரி தாங்க இருக்கு, இவ்வளவு கடன் இருக்கு, இந்த கடனுக்கு இது காரணம்னு சொல்லி ஒரு வெள்ளை அறிக்கை நீங்க வெளியிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்குங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்தா இருக்கு. இதை நான் தள்ளி வச்சிடறேன். நம்பர் 1. இப்ப ரெண்டாவது ஒரு விஷயங்க,
ராசா இருக்கார்ல, அவர் கொஞ்சம் ஒழுங்கா பேசணும் அப்படின்னு சொல்லி வன்னியரசு அவர்கள் நேற்று கண்டிச்சிருப்பாரு. அவரை வந்து முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கண்டிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்லி தான் அவர் பேசிட்டு இருக்காருங்கிறது ஊருக்கே தெரிஞ்ச உண்மைதான். இருந்தாலும் வன்னியரசு அவர்கள் கண்டிப்பார்னு வச்சுக்கலாமே. இந்த பக்கம் வந்து திருமாவளவன் யாரை கண்டிப்பார்னா, நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்களை வந்து அறிவுறுத்தல் கொடுப்பாரு. நீங்க வந்து இந்த மாதிரி சைகை காட்டக்கூடாது, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அந்த மாதிரி பண்ணக்கூடாது, இதெல்லாம் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் வந்து தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை நீங்க மறுபரிசீலனை பண்ணணும். ஒரு 700 கோடியை நீங்க வந்து அரசு மருத்துவமனையில மகப்பேறு விஷயத்தை நீங்க மேம்படுத்த பயன்படுத்தலாம். இந்த மோதிரம் போடுறதுனால என்ன வந்துட போகுது அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை வேற மாதிரி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு அறிவுரை கொடுப்பாங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா நமக்கு அறிவுரைகள் வந்து திருமாவளவன் கொடுக்குறாங்க. அந்த பக்கம் வந்து வன்னியரசு அவர்கள் திமுகவை கண்டிக்கிறாங்க. அப்படி ஒரு குத்து, இப்படி ஒரு குத்து. இந்த பாலிடிக்ஸ் எங்களுக்கு தெரியாது. ஏன்னா அமைப்பாய் திரளுவோம் அப்படிங்கிற புத்தகம் படிச்சு, நீங்க எழுதின புத்தகம் படிச்சு தான் நாங்கள் அரசியல் பேசிக்கிட்டு இருக்கோம் திருமாவளவன். இந்த பாலிடிக்ஸ் எங்களுக்கு தெரியாம இல்லை, எங்களுக்கே இந்த பாலிடிக்ஸ் புரியுது. அப்படியே ரெண்டு பக்கமும் அப்படியே பேரலா போகணும்னு ட்ரை பண்றீங்க. அமைச்சரவையில் பங்கேற்று கொண்டு கம்யூனிஸ்டுகள் இதை பண்ணாங்கன்னா நான் கவலைப்பட மாட்டாங்க. அவங்க வெளியிலேருந்து ஆதரவுங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. அமைச்சரவைக்குள்ள வந்தோம் திமுக மாதிரி எங்களுக்கு முட்டு கொடுங்க நாங்கள் சொல்லவே கிடையாது. நீங்க தனிப்பட்ட முறையில் இப்போ திருமாவளவன் வந்து ஆதவனாக்கு ஃபோன் பண்ணி கூட இதை மாத்துப்பா அதை செய்ப்பான்னு சொல்லிடலாம். வெளிப்படையாக அறிக்கை வெளியிட்டு அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதா நான் சொல்றேன். இப்போ நான் வீடியோவில் இவ்வளோ பேசுறேன் இல்லை, தனிப்பட்ட முறையில் எனக்கு எதுவும் மாற்று கருத்து இருந்தா நம்ம கட்சி நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் ஃபோன் போட்டானே இது ஏதோ தப்பாக இருக்குது, இது என்னன்னு பார்த்துருக்குங்க. அந்த ரீல்ஸ் விஷயம்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா, ஃபோன் போட்டெல்லாம் நான் பேசியிருக்கேன், ஏதோ தப்பாக இருக்குண்ணே, நீங்கள் பார்த்து சரி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அங்கே என்னால் சொல்ல முடியும், நான் வீடியோலலாம் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ரெண்டுக்கு நடுவில் எனக்கு வித்தியாசம் இருக்குது. இந்த மாதிரி பண்ணலாம் திருமாவளவன், இருந்தாலும் வெளிப்படையாக ஒரு அரசியல் பண்ணணும்னு நினைக்கும் போது நம்ம என்ன அப்படியே சிரிச்சுட்டு ஓ வெளிப்படை அரசியல் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இப்படி ஒரு குத்து அப்படி ஒரு குத்து, இது வேற. இதெல்லாம் பார்த்ததுனால தான் ஒரு 5 எம்எல்ஏவை அப்படியே இந்த பக்கம் வரும்போது என்ன குய் குச்சாங்க. இப்போ வந்து 107 நம்மளோட கவுண்ட். இப்போ இந்த 6 பேர் இப்போ வந்து இடைத்தேர்தலில் வந்து 6 பேர் ஜெயிச்சாங்கன்னா 113 இப்போ வந்து காங்கிரஸ் வந்து 5 சீட்டு நமக்கு ஆதரவு தந்திருக்காங்க. 118 ஐஎம்எல் நம்ம கூட்டணியில் இருக்காங்க அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. 120 இப்போ அந்த 5 சீட்டை நாங்கள் தூக்கும் போது இந்த கத்துனீங்கல்ல, இப்போ நீங்கள் வந்து இப்படி ஒரு குத்து அப்படி ஒரு குத்து அரசியல் பண்ணும்போது நாங்கள் ஏன் அதை பண்ணக்கூடாது, ஏன் செஞ்சிருக்க கூடாது? இப்போ நீங்கள் இப்படி ஒரு குத்து அப்படி ஒரு குத்து அரசியல் பண்ணுவீங்கிறது எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனால தான் அதிமுகவில் விருப்பப்பட்டு வர்ற ராஜினாமா பண்ணிட்டு வர்ற அத்தனை பேருமே நாங்கள் ஏற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. சரிப்பா, உங்களுக்கு இப்போ என்ன குறை வச்சிட்டாங்க தாவேக்கால எனக்கு சத்தியமாக தெரியல. அமைச்சராக வன்னியரசு அவர்கள் ரொம்ப சூப்பராக செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு, நாங்களே அவரை பாராட்டிக்கிட்டு இருக்கோம். அவருக்கான சுதந்திரம் இங்கே இருக்கு. சோபா மாடல் அப்படிங்கிறதுக்கான விளக்கமே அவர் கொடுக்குறாரு. அவர் இந்த கவர்மெண்டோட ரொம்ப இணக்கமாக ரொம்ப சரியாக அவர் வந்து போறாரு. திருமாவளவனுக்கு ஏன் தான் கசக்குதுங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. திமுக மாதிரி முட்டு கொடுங்க நான் சொல்லலை, அறிவுறுத்தல் கூட உள்ள கொடுக்கலாமே, வெளியே செய்றீங்க அப்படிங்கிறதான் எங்களுக்கு வருத்தமான ஒரு விஷயம். இன்னொன்று ஒரு விஷயம் சொல்லவா, நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, பாமகவோட தாவேக்கா இணக்கம் தானே காமிச்சிக்கிட்டு இருக்கு. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமைச் செயலகம் வராங்க, சந்திக்கிறாங்க, பேசுகிறாங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து பதவி ஏற்றுக்கிட்டோன்னா அவரோட வீட்டுக்கு டைரெக்டாக போயும் பேசினார். அதுக்கப்புறம் வந்து சௌமியா அன்புமணி அவர்கள் ரொம்ப சூப்பராக அசம்பிளியில் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் தோழர்கள் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சௌமியா அன்புமணி அவர்கள் அவங்களுடைய எம்எல்ஏக்குள்ள அத்தனை பேரோடய சேர்ந்து மறுபடியும் வந்து முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்திக்கிறாங்க. ஸோ நீங்களும் பாலிடிக்ஸ் பண்ணால் நாங்களும் பாலிடிக்ஸ் பண்ணுவோம்னே. ஏன்னா நாங்கள் வந்து 3 வருஷம் கட்சி ஆரம்பித்து 3 வருஷத்தில் அதிகாரத்துக்கு வந்தவங்க. உங்களுடைய அமைப்பாய் திரளுவோம் அப்படிங்கிற புத்தகத்தை படிச்சுட்டு அரசியல் பேசுகிறவங்கிறத மீண்டும் ஒரு முறை பணி அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிறது நான் சொல்ல வர்ற 2வது பாயிண்டாக இருக்குது. இப்போ 3வது, இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா வருது பாருங்களேன். உள்ளாட்சியில் இந்த ஃபோட்டோ வைக்கணும், அந்த ஃபோட்டோ வைக்கணும். எந்த உள்ளாட்சியில் இந்த பிரச்சனை வரல, எந்த மாநகராட்சியில் இந்த பிரச்சனை வரல, எல்லா இடத்துலையும் இந்த பஞ்சாயத்து வந்துக்கிட்டு இருக்கு. இப்போது நம்ம இந்த உள்ளாட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி, இந்த நகராட்சி அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம ஏன் கவனம் செலுத்துகிறோம்னா, இப்போ வீட்டை விட்டு மக்கள் வெளியே வந்தாங்கன்னா சந்திக்கிற பிரச்சனைகளை சரி பண்ற இடத்துல இந்த உள்ளாட்சிகள், மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகள் இருக்காங்க அப்படிங்கறதான் யதார்த்தமான உண்மை. இப்போ உங்க ஊருக்குள்ள ரோடு போடுறது நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த உள்ளாட்சி, நகராட்சி, மாநகராட்சி பண்ணணும். இப்போ குப்பை வந்து சுத்தம் பண்றது, அதுக்கப்புறம் அந்த குப்பைகளை மேனேஜ்மெண்ட் பண்றது, அதுக்கப்புறம் தெருவிளக்கு சம்பந்தப்பட்டது, குடிநீர் சம்பந்தப்பட்டது, அப்புறம் நம்ம ஊர்ல இருக்கிற பூங்காக்கள், அது மட்டும் இல்லாம வந்து மைதானங்கள், இது எல்லாத்தையும் பராமரிக்கிறதுன்னு சொல்லி இந்த உள்ளாட்சி, மாநகராட்சி, நகராட்சிகள் இருக்குல்ல, இவங்க நம்ம அன்றாடம் சந்திக்கிற பிரச்சனைகளை சார்ட் அவுட் பண்ற இடத்துல
இடத்துல இருக்காங்க. இப்போ நம்ம ஒரு நல்ல கவர்னன்ஸ் கொடுக்கணும்னா இந்த இடத்துலையும் மக்கள் தினசரி சந்திக்கிற பிரச்சனையை சரி பண்ற இடத்துல இருக்கிற இடத்துக்கும் நம்ம வரணும். நம்ம வரலனா நம்மளால அந்த விஷயத்தை செய்ய முடியாது. கடைசி வரைக்கும் இந்த போட்டோ சண்டை மட்டும்தான் போட முடியும் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. முதலமைச்சர்னு சொல்லி அவரோட போட்டோ வச்சா முன்னாள் முதலமைச்சரா மு.க. ஸ்டாலின் போட்டோ வைங்கிறாங்க. அவர் முன்னாள் முதலமைச்சராக இருந்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் முன்னாள் முதலமைச்சர் தானே, அப்போ அவர் போட்டோ வைங்கன்னு சொல்லி இப்படி அடிச்சுக்கிறதுக்கே இந்த விஷயங்கள் அத்தனையுமே நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி பஞ்சாயத்தெல்லாம் தள்ளி விட்டு அடுத்த 8 மாசத்துல நடக்க போற இந்த விஷயத்துல கவனம் செலுத்துறதுக்காண்டி தான் மாற்று கட்சியிலேருந்து யார் வந்தாலும் வாங்க 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 உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். தாவேக்கால யார் நல்ல டேலண்டா இருக்காங்களோ யாருக்கும் எந்த பொறுப்பும் இப்போ வரையும் கொடுக்கல. வர்ற அத்தனை பேரையும் உறுப்பினராக சேர்த்துக்கிட்டு இருக்கோம். டேலண்டை பார்த்து திறமையை பார்த்து அவங்களுடைய நிர்வாகத்தை பார்த்து அவங்களுக்கான வாய்ப்புகளை நம்ம கொடுக்க போறோம். நம்ம தொடர்களுக்கான வாய்ப்புகளை இங்கே கொடுக்க போறோம். ஏன்னா உள்ளாட்சி, நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சியை கைப்பற்றுறது நம்ம அடுத்த 5 வருஷம் நல்ல அரசாங்கம் கொடுக்கணும்னா இது எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ண வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இது 3வது. இப்போ 4வது பிரதானமான ஒரு விஷயம், கடைசியாக ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ஏவா வேலு இருக்கார்ல, அவரோட வீட்டில் காலைல ரைடு போனாங்க. இப்போ வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. என்னடா வழக்கு பதிவு, என்ன மேட்ருது அப்படின்னு சொல்லி பார்த்தா ரோடு போடாமல் ரோடு போட்டால் தான் கணக்கு அமைச்சிருக்காராம். இது ரொம்ப புதுசாக இருக்குண்ணே, உண்மைக்குமே அப்படி தான் சொல்லணும். ரொம்ப புதுசாக இருக்குது. பட்டி டிங்கரிங் வேலை பார்த்துருக்கோம், போடாத ரோட்டு கணக்கு அமைச்சு நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படிங்கிறதுலாம் உண்மைக்குமே புதுசாக இருக்குது. வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜியோட நண்பர் ஒருத்தர் இருக்கார் சங்கர். இவர் அரசு ஒப்பந்தங்கள்லாம் எடுத்து செய்வார். அவரோட வீட்லேயும் ரைடு போயிட்டு இருக்கு. அது என்னன்னு தெரியல. செந்தில் பாலாஜி அவரோட தம்பி இருக்கார்ல அசோக், அவரை போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு. சீட்டாரனே சொல்லியிருப்பாரு, எப்பா 1-2 கேஸில் எங்கேயாவது சிக்கிந்தாங்கடா இதுக்காண்டி ரைடு அதுக்காண்டி ரைடுன்னு கண்டுபிடிச்சிடலாம். எல்லாத்துலேயும் உங்கள் பேர் வருது. எதில் நம்ம எந்த விஷயத்துக்கு யார் கண்டுபிடிக்கிறா யார் தர்றான்னு எப்படி பேச முடியும்? அப்படித்தான் எனக்கு இந்த விஷயத்தில் இருக்கு. எதுக்காண்டி அந்த ரைடு நடக்குது நமக்கு தெரியல, ஆனால் ஏதோ ஒரு காரணம் இருக்கு. இது 2வது. 3வது பிரதானமான ஒரு விஷயம் சொல்றேன். சிவசங்கர் அப்படின்னு சொல்லி முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் இருக்கார்ல, அவரோட உதவியாளர்னு சொல்றாங்க. ஆனால் அவர் மறுக்கிறாரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பணத்தை எடுத்திருக்கார் அப்படின்னு சொல்லி லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அருண் ஐபிஎஸ் அவர்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையோட இயக்குனராக போட்டா ஊழல் வழக்குகள்லாம் அப்படியே போயிடும், திமுகவுக்கு சாதகமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய தோழர்கள் சொன்னீங்களே. நான் தொடர்ச்சியாக பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்னோட வீடியோக்களில். என்னோட அண்ணனை நான் நம்புறேன், என்னுடைய தலைவரை நம்புறேன், முதலமைச்சரை நம்புறேன். அவரோட செயல்பாடு, அவரோட கோர் டீம் இருக்குல்ல, ரொம்ப பக்காவா தன்னுடைய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த அருண் ஐபிஎஸ் அவர்கள் விஷயத்தில் சவுக்கு தனிப்பட்ட ஒரு விஷயத்துக்காண்டி நம்ம அத்தனை பேரையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறதான் மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துறேன். வேலை அத்தனையும் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. அதை அத்தனையுமே சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.